திமுக அரசாங்கத்தின் மீது கீழ் மட்டத்தில் ஒரு மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது எதிர்க்கட்சிகளால் அதை எதிரொலிக்க முடியல, அந்த நெரேட்டிவை செட் பண்ண முடியல. மீடியா 90% மீடியா திமுகவோட இரும்பு பிடிக்குள்ளே இருக்குது. டெல்லி மீடியா எப்படி மோடியோட இரும்பு பிடிக்குள்ளே இருக்கோ, 11 வருஷமாக மோடியோட 12 வருஷமாக மோடியோட இரும்பு பிடிக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாடு மீடியா கடந்த 5 வருஷமாக ஸ்டாலினோட இரும்பு பிடிக்குள்ளே இருக்குது. அதனால் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அரசுக்கு எதிரான உணர்வு அலைகள் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக எனி கவர்மெண்ட் will go unpopular day by day. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லுபவர்கள் ஒன்று விவரம் இல்லாதவர்கள் அல்லது அயோக்கியர்கள். திமுக கிட்ட காசு வாங்கக்கூடிய உத்தம சீலர்களும் விவரம் அறியாத முட்டாள்களும் தான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னுவான். எனி கவர்மெண்ட் will go unpopular day by day. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களோட அபிலாஷைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல. ஸோ அதனால் எந்த அரசாங்கம் மிக சிறப்பான ஆட்சி செஞ்சாலுமே நடக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸுமே ஒரு பெரிய அதிருப்தி. சின்ன இஷ்யூஸும் எதிரொலிக்கும், உண்மையான இஷ்யூஸும் எதிரொலிக்கும். அது ரெண்டையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் கீழே இருக்குது. அது நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. ஏன்னா அதை எதிர்த்து பேசி நெரேட்டிவை செட் பண்ண வேண்டியது எதிர்க்கட்சி. அது மிசரபிளி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஃபெயில்டு. பாமக அவங்க அப்பா புள்ள சண்டையெல்லாம் அவங்க அதிலேயே கவனமாக இருக்காங்க. பெருசாக ஒன்றும் அது எடுபட மாட்டேங்குது. ரெண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம வைக்க வேண்டியது மீடியா மேலே. மீடியா சுத்தமாக தன்னுடைய நிலை பிறழ்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால் இங்கே என்னமோ தேனும் பாலும் ஓடுது, திமுக அடுத்த ஒரு ஜெயிச்சிருன்ற ஒரு தோற்றம் கட்டமைக்கப்படுது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகன்றதை நான் மறுக்கல. ஆனால் அறுதியிட்டு உறுதியாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்னு நம்ம சொல்ல முடியாது.